20க்கு 20 பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்கொயராக. அது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி இப்படி மடக்கினாலே போதும். அது இந்த மாதிரி ஆயிரும், ஸ்கொயர் மாதிரி. அப்புறம் எல்லா பகுதியும் ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி கீழே விட்டுக்கோங்க. இந்த மடிச்ச பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த பகுதியை கீழே இந்த மாதிரி கீழே தாத்து விட்டுக்கோங்க. அப்புறமா அடுத்த பகுதியில் பார்த்தாச்சுன்னா ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி அதை கொஞ்சம் நிமித்துக்கோங்க. நிமித்துட்டு இந்த மாதிரி மடக்கி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. சென்டர் பார்த்து கரெக்டாக அந்த லைனை வச்சுட்டு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் இதை 2ஆக மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த காலத்தையும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டு இந்த கீழ்ப்பகுதி வருது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இந்த மாதிரி 2ஆக இப்படி மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கின பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. ரெண்டு பகுதியும் கரெக்டாக சென்டர் பார்த்து இப்படி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த பகுதியை இப்படி கீழே தாத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தை திருப்பிக்கிட்டு அப்புறமா இந்த பகுதியும் அப்படி பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் வர வேண்டிய பகுதிகளில் நீட்டாக அப்படி மடக்கி விட்டுக்கோங்க. முனைப்பகுதியெல்லாம் நீட்டாக மடங்குற மாதிரி பொறுமையாக பண்ணிக்கோங்க, அவசரப்படாமல். இப்போ இந்த பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க.
அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி இப்படி வச்சுட்டு இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ அந்த பகுதி நல்லா ஃப்ளாட் ஆகும். இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பகுதியை என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க லைட்டாக. நிதானமாக பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் அந்த மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை அப்படி பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், நமக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த பகுதியில் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதில் கொஞ்சமும் கார்னர் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு பகுதி நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பண்ணிக்கணும். அந்த பகுதியை இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இதுலேயுமே அந்த மேடாக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளாடி அமுக்கி விட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்குது. இனி இந்த சென்டர் பகுதியை இந்த மாதிரி நிமித்திட்டு இந்த பகுதியை இப்படி சென்டர் பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியை இதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் மடக்கியாச்சு. இனி இந்த பகுதியை திருப்பிட்டு இந்த பகுதி என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு ரெண்டு காலாக வரும். இனி நமக்கு பாருங்கள், இப்படி கீழ்ப்பகுதி இப்படியும் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி இப்படி நிமித்தி விட்டுக்கோங்க. இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க.
இந்த பக்கம் பார்த்து மடக்குனாலும் ஒன்றும் இல்லை, அடுத்த பக்கம் பார்த்து மடக்குனாலும் ஒன்றும் இல்லை. அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் இந்த பக்கம் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த பக்கம் மடக்கியாச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு மடிப்பேன், அந்த பக்கம் பார்த்து மடக்கிட்டு அடுத்த இதை இன்னொரு மடிப்பு கூட மடிக்கணும். இது 2 மடிப்பாக வரணும், அதுதான் பாயிண்ட். இதில் அந்த வால் பகுதி பகுதி வரைக்கும் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மடக்கு கூட வரும். நம்ம இப்போ மடக்குன மடக்கே 2 மடக்காக வரும். இன்னொரு மடக்கு கூட மடக்க வேண்டியிருக்கும். இதான் நம்ம இந்த பகுதியை மடக்கி விடுங்க. அப்புறமா இந்த முன்ன வரைக்கும் இந்த பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை மடக்கி விட்டுக்கோங்க. இந்த பகுதியை எண்ட் வரை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முன்ன வரைக்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த பகுதி இப்படி மடக்கி விடுங்க. அப்புறமா இப்படி பண்ணிட்டு மேல் பகுதியை இப்படி கீழே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. பின்னாடி பார்க்கும்போது அப்படி தெரியும். மேல் பகுதியாக மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் அந்த பறவையோட இறகு. அப்புறம் காலை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதை நிமித்திக்கிட்டு இந்த லைனுக்கு நேர் இப்படி கீழே ஃப்ளாட் ஆகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு போல் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இப்படி வரும், பார்க்குறதுக்கு உள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு அந்த தலைப்பகுதியை பார்க்கலாம். தலைப்பகுதிக்கு இந்த மாதிரி கீழே மடக்கி விட்டுக்கோங்க. தலைப்பகுதியை இப்படி மடக்குனதுக்கு பிறகு
அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறமா அந்த மடக்கின பகுதியை இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த முனை பகுதியில் கொஞ்சமாக இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போது பறவை நமக்கு ரொம்ப லீனாக தான் இருக்கும். நமக்கு இனி இந்த இறகுல பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த இறகு இந்த கார்னர் அந்த இறகு ஜாயிண்ட் ஆகிய இடத்துல இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. மேல் பகுதி நம்ம இப்படி மடக்கி விட்டதுக்கு பிறகு நல்லா அந்த பகுதியை ஃப்ளாட் பண்ணிவிட்டு கீழ் பகுதியிலையும் லைட்டாக மடக்கிக்கணும். கொஞ்சமாக ஒரு முனை பகுதியை மட்டும் நமக்கு மடக்கி விட்டுக்கணும். அப்புறம் அடுத்த பக்கமும் அந்த கீழ் பகுதியில் கொஞ்சம் மட்டும் மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வால் பகுதிக்கு கொஞ்சத்தை இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி கீழே மடங்கி நிற்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பறவை ரொம்ப லீனாக தான் இருக்கும். வளைச்சி விட்டுக்கோங்க பறவையோட வாலை. இப்போ இனி பறவையோட கால் சரி பண்ணணும். அடுத்த காலையும் அதே மாதிரி சரி பண்ணிக்கலாம். ரெண்டு காலையும் கிளியர் பண்ணதுக்கு பிறகு வால் பகுதியை நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக அத்தை வரைக்கும் வளைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.